வாவ் அனி, எப்பவுமே நீங்க பெஸ்ட் தான். கார்த்தி இவ்வளவு நேரமா போராடிக்கிட்டு இருந்தான், ஆனா நீங்க வந்த உடனே சரி பண்ணிட்டீங்க என்று கூற, அதற்கு பிறகு அங்கிருந்த டேபிளில் இருந்த பூவை எடுத்து அணுவின் தலையில் வைத்து விட்டவள், சரி இப்ப நம்ம கிளம்பலாமா? பசங்க ரெடியா அண்ணி? எல்லாருமே ரெடி, உனக்காக தான் வெயிட்டிங். சரி சரி வாங்க போலாம் என்று கிளம்ப அவள் கையை பிடித்து அழைத்துக் கொண்டு வெளியே வந்தாள். தன் மகளும் மருமகளும் இவ்வளவு அழகாக ஒற்றுமையாக கைகோர்த்து நடந்து வருவதை பார்த்த கண்மணிக்கு இந்த குடும்பம் எப்பொழுதும் இப்படியே ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே வந்தது. பிறகு ஒரு வழியாக வீட்டிலிருந்து அனைவரும் அந்த பார்ட்டி ஹாலுக்கு புறப்பட்டு சென்றனர். இவர்கள் அங்கே வருவதற்கு முன்பாகவே வைஷுவின் வீட்டிலிருந்து அனைவரும் வந்துவிட்டனர். பிறகு கல்யாணி, கணேசன், பிரசாந்த், மாலதி, மகேஷ், பின்பு ஜீவாவின் மொத்த குடும்பமும் அங்கு வந்து சேர அனைவர் முகத்திலும் ஒரு புன்னகை தழுவியது. ஒருவரையொருவர் அணைத்துக் கொண்டு நலம் விசாரித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது ஜீவாவோ கவிதாவின் குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு, கவி, பாப்பா கொஞ்சம் பெருசாயிட்டால? ஆமாண்டா என்றதும் வேகமாக அனன்யா வந்து வாங்கிக் கொள்ள, ஏய் உன்னால தூக்க முடியுமா? என்ன ஜீவா, நான் என்ன மலையவா கட்டி இழுக்க போறேன்? பச்சை பிள்ளை கூட என்னால தூக்க முடியாதா? இல்ல டாக்டர் இந்த டைம்ல உன்னை வெயிட் தூக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல என்றதும் கவிதாவும் அனன்யாவும் அவனை ஒரு பார்வை பார்த்து விட்டு, அதுக்காக சின்ன குழந்தைய கூடவா தூக்க கூடாதுன்னு சொன்னாங்க? ரொம்ப பண்ணாதீங்க ஜீவா. இல்லடி, ஆனா இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குது இல்ல, அதான், வேற ஒண்ணும் இல்ல. உடனே கவிதாவோ, டேய் ரொம்ப பண்ணாதடா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். உன் நாடகத்தை கொஞ்சம் நிப்பாட்டு. என்ன உன் பொண்டாட்டிய இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? கண்டுபிடிச்சிட்டியா? லைட்டா தான் என்று கேவலமாக இழிக்க, அப்பொழுது அனன்யாவோ, அட பாவி ஜீவா, நான் கூட உண்மையாலுமே நீ பயப்படுறியோன்னு நினைச்சேன், ஆனா கவி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. நான் தான் உன்கிட்ட இத்தனை நாளும் ஏமாந்துகிட்டு இருந்திருக்கேன் போல இருக்குது என்றதும் அங்கே வந்த அவனின் அம்மாவோ, ஆனா என்னாச்சுடா, ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? அத்த பாருங்க, உங்க புள்ள என்ன ஏமாத்திட்டாரு என்று கண்ணை கசக்க, என்ன ஏமாத்திட்டானா? அட பாவி, எதுக்கட என் மருமகளை ஏமாத்தின? அவளுக்கு போய் துரோகம் பண்ண உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு என்று வந்தது போனதை எல்லாம் சொல்லி திட்டிக் கொண்டிருக்க, அதே நேரம் ஜீவாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அம்மா என்ன நடந்துச்சுன்னு கேட்காம நீங்க பாட்டு என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க? அதான் என் மருமக இவ்வளவு தெளிவா சொல்றாளே, நீ அவளை ஏமாத்திட்டன்னு. இங்க பாருங்கம்மா, ஒரு பொண்ணு மாசமா இருக்கும்போது இந்த புருஷங்களுக்கு புத்தி எல்லாம் இப்படித்தான் கேவலமா போகும். நம்ம தான் தலையில தட்டி நம்ம பக்கம் இழுத்து வச்சுக்கணும், இல்லனா நம்ம கைய மீறி போயிடும். இனி இந்த ஜீவாவை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ, சரியா என்றதும் அனன்யா திருத்திருவென்று முடித்துக் கொண்டிருக்க, அப்பொழுது கவிதாவோ, ஜீவா உனக்கு நல்லா வேணும், அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன், அனுபவி ராஜா என்று கூற, அதே நேரம் அவனின் அம்மாவோ, என்னடா இந்த பொண்ணு என்னவோ சொல்லுது? ஆமா, வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்காம உங்க பையனை நீங்களே இவ்வளவு கேவலமா டேமேஜ் பண்ணி விட்டுட்டு இப்ப வந்து கேளுங்க. என்ன நான் சொல்றான்? நீ தானே அவன் ஏமாத்திட்டான்னு சொன்ன. ஆமாத்த, ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஏமாத்தல என்று அங்கு நடந்ததை கூற, இப்பொழுது அவருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. தன் மகனை பார்த்து முடித்து கொண்டு, சாரிடா ஜீவா, போங்கம்மா, உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன், நீங்க என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டீங்க. இவ்வளவு வருஷமா இருக்கீங்க, உங்க பிள்ளைய பத்தி உங்களுக்கு தெரியாதா? அதுவும் என் பொண்டாட்டி இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது அவளை விட்டுட்டு நான் இன்னொருத்தி எப்படி தேடி போவேன்? டேய், பொதுவா ஊருக்குள்ள எல்லா ஆம்பளைங்களும் அப்படி தாண்டா இருப்பாங்க, அதனால சொன்னேன். அப்போ என் அப்பாவும் அப்படித்தான் இருந்தாரா என்று அசராமல் கேட்க, ஆமா ஆமான்னு சொன்னா மட்டும் நீ என்ன நம்பிட்டு போற? என்ன சொன்னீங்க? அட போடா, இதுக்கு மேல உன்கிட்ட நின்னு பேசினா குடும்பமானம் சந்தி சிரிச்சிரும். நான் வரேன்பா என்று வேகமாக ஓடிவிட, அப்பொழுது அனன்யாவோ, என்ன ஜீவா, அத்தை இப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்போ மாமா அப்படித்தான் இருந்தாரா? இல்ல, எங்க அப்பா அப்படியெல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா இந்த மாதிரி தப்பு தண்டாவெல்லாம் பண்ணி இருக்கவே மாட்டாரு. என்னவோ போ, அத்தை தான் சொன்னாங்க, நான் ஒன்னும் சொல்லல. அதெல்லாம் சரி, இங்க வாய நீ என்று அவள் காதை பிடித்து திருகிக் கொண்டே இழுத்து செல்ல, ஐயோ ஜீவா வலிக்குது, விடு. அம்மா என்ன அப்படி சொல்றாங்க? ஐயோ அத்தை, என் புருஷன் அப்படியெல்லாம் இல்லன்னு ஒரு வார்த்தை சொன்னியாடி? ஏன் என்ன பத்தி உனக்கு தெரியாதா? தெரியும் தான், இருந்தாலும் நீ திட்டு வாங்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அதே நேரம் வயிற்றுக்குள்ள பாப்பா கூட உதச்சுக்கிட்டே இருந்துச்சு.
அப்பதான் எனக்கே தெரிஞ்சது அவளும் நீ திட்டு வாங்கறத ரொம்ப ரசிக்கிறான்னு. அதனாலதான் நான் அமைதியா இருந்துட்டேன். அடி பாவீங்களா, இப்பவே அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து என்ன திட்டு வாங்க வச்சு அத ரசிச்சு வேற பாக்குறீங்களா? இருக்கட்டும், குழந்தை பொறக்கட்டும், அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் இருக்கு என்று கூறியவன் பிறகு அவளை அழைத்து கொண்டு சென்று சேரில் அமர வைக்க, என்ன ஜீவா இப்பதானே வந்தோம், ஆனா ரொம்ப நேரம் நிக்க கூடாதுடி, உனக்கு நின்னா காலெல்லாம் வீங்கிடும்ல, அதுக்கு என்ன பண்றது, வேற வழி இல்லனா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோயேன். என்னவோ தெரியல, இப்பெல்லாம் நீ எனக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் போடுற. அப்படியா? பரவாயில்ல, அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என் பொண்டாட்டிய பாத்துக்கிறது தான் என்னோட முழு நேர வேலையே. போடா, உனக்கு போர் அடிக்கலையா? இப்ப பாரு என் பின்னாடியே சுத்தி சுத்தி வர்ற. ஏண்டி, உன் பின்னாடி சுத்தி வர்றது போர் அடிக்குமா? எனக்கு சான்ஸே இல்ல. என்ன வேலைக்கே போகாம சாப்பிடாம தூங்காம கூட இருக்க சொல்லு, அப்பவும் உன் பின்னாடியே நான் வந்துகிட்டு இருப்பேன், உன்னை பாத்துக்கிட்டே இருப்பேன். என்ன ஜீவா, நீ இவ்ளோ காதல என் மேல கொட்டனா நான் எதை எப்படி அனுபவிக்கிறது? அதுவா, நான் என்னோட காதல உனக்கு திக்கிட்ட கொடுப்பேன், அத நீயும் திக்கிட்டாம அனுபவிக்கணும். இதுதான் நம்ம 2 பேரும் வாழப்போற வாழ்க்கைக்கான சாட்சி. புரிஞ்சுதா? அதெல்லாம் புரிஞ்சுது, ஆனா குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீ மாறிட மாட்டியே? என்னடி திடீர்னு இப்படி கேக்குற? ஆமா, நிறைய பேர் குழந்தை வந்ததுக்கு அப்புறம் குழந்தைகிட்ட போக்கஸ் பண்ணிடுவாங்க, பொண்டாட்டிய டீல்ல விட்டுருவாங்க. என்ன ஆனா இப்படி எல்லாம் சொல்ற? உன் ஜீவா அந்த மாதிரி பண்ணுவேனா? உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்று கேட்க, அதே நேரம் அங்கு வந்த பிரியங்காவோ அவள் அருகே அமர்ந்து கொண்டு, ஆனா இந்த ஜீவா சொல்றத நீ நம்பவே நம்பாத. என்ன பிரியங்கா சொல்றீங்க? ஆமா, குழந்தை வர்ற வரைக்கும் தான் எல்லாரும் பொண்டாட்டி பின்னாடி சுத்தி சுத்தி வருவாங்க. குழந்தை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் முழு நேரமும் குழந்தைய தான் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. நாமளையெல்லாம் ஒரு மனுஷியா கூட ரியலைஸ் பண்ண மாட்டாங்க. ஏன், உதாரணத்துக்கு அங்க இங்க எல்லாம் போ தேவையில்ல, இந்த ஹரிய எடுத்துக்கோ. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரியங்கா பிரியங்கான்னு சுத்தி சுத்தி வந்தாரு. அப்புறம் கல்யாணமும் ஆச்சு, குழந்தையும் பிறந்துச்சு. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்போ அவரோட பையன் தான் அவரோட உலகமே. என்ன ஒண்ணும் பெருசா கண்டுக்கவே இல்லைன்னா பாத்துக்கோயேன். அப்போ ஆதி மட்டும் இதுல எப்படி விதிவிலக்கா இருக்கான்? அது ஆதிக்கு வைஷு மேல உண்மையான காதல் இருக்கு. அவரோட மொத்த அன்பையும் அவகிட்டதான் கொட்டி வச்சிருக்காரு. சோ அவங்க 2 பேர் அன்புல ஒரு துளி பர்சன்டேஜ் கூட நம்ம சந்தேகப்பட முடியாது. அவங்க 2 பேரும் இப்ப மட்டும் இல்ல, இனி கால காலத்துக்கும் இப்படித்தான் இருப்பாங்க. ஆனா நமக்கு வந்து சேர்ந்திருக்காங்களே புருஷங்க, இவங்க எல்லாம் ஆதி மாதிரி கிடையாது. அதனால நீ பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கோ அனன்யா என்று கூற, இப்பொழுது ஜீவாவின் பாடு திண்டாட்டமானது. அதே நேரம் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஹரி அவள் அருகே வந்து, ஏண்டி என்னை பத்தி இப்படி மனசாட்சியே இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கியே, நான் அந்த மாதிரியா? ஆமா, குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன நீங்க கண்டுக்கல. என்னடி, உனக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்னு தானே என்று ஏதோ சொல்ல வர, ஐயோ ஹரி, நான் அத சொல்லல என்றதும் ஜீவாவிற்கும் அனன்யாவிற்கும் உதட்டோரம் சிரிப்பு வந்தது. அதை அவர்கள் பார்க்காதபடி சிரித்து கொண்டவர்கள் பின்பு ஹரியை பார்த்து, ஆமா நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்கல்ல, என்ன விஷயம் ஹரி, சொல்லுங்க என்றதும் உடனே பிரியங்கா அவனை எரிப்பது போல முறைத்து பார்த்து விட்டு, இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு நான் ஒன்னும் பண்ண முடியாத நிலைமை என்று புலம்ப, ரொம்ப கஷ்டம், இவரு பிரியங்கா கிட்ட சிக்கி சீரழிய போறாரு என்று ஜீவாவை வெட்டவா குத்தவா என்பது போல முறைத்தவளோ, மோவனே உனக்கும் இருக்குதுடா என்றதும், அடிப்பாவி, நான் என்னடி பண்ண? நான் இவ்வளவு நேரமும் உன்கிட்ட கரெக்டா தானே இருக்கேன், இன்னைக்குள்ள நீ என்கிட்ட சிக்காமல போயிடுவ, சிக்கும் போது உன்னை வச்சு செய்யறேன்டா என்று கூற, அடி பாவி, நீ என்னடி இந்த ஊர்க்கார பொண்ணு மாதிரி இப்படி பேசுற? அமெரிக்காவில இருந்து வந்தேன்னு சொன்னா எவனும் நம்ப மாட்டான் என்றதும், எவனும் நம்ப தேவையும் இல்ல, நீ நம்புறல்ல அது போதும். அம்மா அடியோ, இப்பெல்லாம் உனக்கு ரொம்ப தைரியம் அதிகமாயிடுச்சு. பின்ன எனக்கு என்ன யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? என் பின்னாடி ஒரு கூட்டமே இருக்குது, எனக்கு ஒண்ணுன்னா அத்தனை பேரும் துடிப்பாங்க என்று பாட்சா படத்தில் வரும் டயலாக் போல அவள் பேசிக் கொண்டிருக்க, அவளை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. நீ இருக்க பாரடி, சரியான காமெடி பீஸ் தான். சரி, உனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வரவா? வேண்டாம் ஜீவா. இல்ல, உனக்கு ஜூஸ் மட்டுமாவது எடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு அவளுக்காக ஃப்ரெஷ் ஜூஸ் ரெடி செய்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்க, அது எப்படி எங்க போனாலும் உங்களுக்கு மட்டும் கிடைச்சிடுது?
மனசு இருந்தா எல்லாம் கிடைக்கும். என் பொண்டாட்டிக்காக 7 மலையை தாண்டி போய் கூட எடுத்துட்டு வந்துருவேன். வாவ் ஜீவா, நீ சோ ஸ்வீட் என்று அவன் கன்னத்தை பிடித்து கிள்ளி முத்தம் கொடுத்து விட்டு அவன் கொடுத்த ஜூஸை குடித்தாள். அதை குடித்து முடித்த பிறகுதான் அவளுக்கும் கொஞ்சம் தெம்பாக இருந்தது. ஆனா நெக்ஸ்ட் மந்த் உன்னோட வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்குது, ஞாபகம் இருக்குது இல்ல? ஞாபகம் இருக்குது. அதுல உனக்கு எப்படி எல்லாம் ஆசையா பண்ணணும்னு இருக்கோ எல்லாத்தையும் சொல்லு, அதே மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஜீவா, இத பத்தி நம்ம வீட்டுல போய் பேசலாமே. சரிடி என்றதும் அங்கே வந்த விஸ்வாவோ, ஜீவா, என் பொண்டாட்டி கவிதாவை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கலையே விஸ்வா. சரி, நீங்க பேசுங்க, நான் போய் தேடி பாக்குறேன் என்று விட்டு வாசலுக்கு வர அங்கே கவிதாவோ குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். அவள் அருகே வந்தவன், கவி, என்னாச்சுடி, பாப்பா அழுறாளா? இல்ல விஸ்வா, அவளுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்ச நேரம் அப்படியே தோல்ல போட்டுட்டு நடந்தேன். இப்பதான் தூங்க ஆரம்பிக்கிறா. சரி, அம்மா கிட்டயாவது இல்ல அத்தை கிட்டயாவது கொடுக்க வேண்டியது தானே? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், நல்லா ஸ்லீப்பிங் மோடு போனதுக்கு அப்புறம் கொடுத்துடலாம். அதுவும் சரிதான், அதுக்கு எதுக்கு நீ நடந்துகிட்டே இருக்க, உனக்கு கால் வலிக்க போகுது என்றதும், அப்படியா, இவ்வளோ நேரம் பொண்டாட்டி இங்க இருக்கான்னு கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு உங்க வேலையில பிஸியா இருந்தீங்க. இப்பதான் பொண்டாட்டியோட ஞாபகம் வந்துச்சா? என் பொண்டாட்டி உன்னை நான் என்னைக்கடி மறந்த இன்னைக்கு ஞாபகம் வர்றதுக்கு? எப்பவுமே என்னோட சிந்தனை முழுக்க நீ தானே இருப்ப. அதான் வந்து 1/2 மணி நேரமா நீங்க பாக்கவே இல்லல்ல. இல்லடி, கொஞ்சம் உள்ள வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆதி வர டைம் ஆச்சு இல்ல, நம்ம தானே இதெல்லாம் பாத்துக்கணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை போடா போகுதுன்னு மன்னிச்சு விடுற. சரி, பாப்பாவை என்கிட்ட கொடு. எதுக்கு? நீ எவ்வளவு நேரம் தான் இப்படியே இருப்ப, பேக் பெயின் தான் வரும், கொண்டா என்று அவள் தோளிலிருந்து அவன் தோளுக்கு மாற்றிக்கொண்டான். குழந்தை அப்பொழுதும் அமைதியாக உறங்குவதை கண்டு, சரி, இப்பவே நான் போய் பாப்பாவை அத்தை கிட்ட கொடுத்துட்டு வரேன் என்று கூறிவிட்டு வேகமாக சென்றவன் குழந்தையை அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு மீண்டும் கவிதாவின் அருகே வந்து அவள் தோளில் கையை போட்டு அணைத்துக் கொள்ள, என்ன சாருக்கு திடீர்னு ரொமான்டிக் மூடெல்லாம் வருது போல இருக்கே. அது என்னவோ, என் பொண்டாட்டிய பார்த்தாலே எனக்கு ரொமான்டிக் மூடு தானா வந்துரும். ஆனா இந்த 4-5 மாசமா நீங்க என்ன பெருசா கண்டுகிட்ட மாதிரி தெரியலையே. என்னடி, உனக்கு உடம்பு ஃபுல்லா கியூர் ஆகணும்னு சொல்லிட்டு தானே நான் வெயிட் பண்றேன். அட போங்க விஸ்வா, எப்படி எல்லா ஆம்பளைங்களும் ஒரே டயலாக்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு போர் அடிக்கவே இல்லையா? எங்களுக்கு தெரியாத எங்க உடம்பு நல்லா இருக்குதா இல்லையான்னு என்னவோ நீங்க தான் வந்து எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னடி சொல்ற? ஆமா, எனக்கு உடம்பு சரியா போய் 2 மாசம் ஆச்சு. ஆனாலும் என்ன நீங்க சுத்தமா கண்டுக்கிறது இல்ல. நைட்ல வீட்டுக்கு வந்தாலும் பாப்பா கூட விளையாடுறதும் அவளை தூங்க வைக்கிறது கொஞ்சமாவே இருக்கீங்களே தவிர என்ன திரும்பி கூட பாக்குறது இல்ல. நானும் சரி கோவமா இருந்தாலாவது உங்களுக்கு புரியுதா பாப்போன்னு சொல்லிட்டு உங்க மேல கோவமா அமைதியா இருந்தா, அப்ப கூட இந்த மரமண்டைக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எது மரமண்டையா? ஆமா, பின்ன உங்க மண்டைக்குள்ள மூளை இருக்குதா இல்ல களிமண்ணு தான் இருக்குதா? என்னடி இவ்ளோ டேமேஜ் பண்ற? பின்ன என்னவா, பொண்டாட்டி வாயை திறந்து அவளோட ஆசையை கேக்குற அளவுக்கா வச்சுப்பாங்க? இதுதான் ஒரு நல்ல புருஷனோட லட்சணமா? ஏண்டி, உன் உடம்பு எப்படி இருக்குதுன்னு நீ சொன்னா தானடி எனக்கு தெரியும். ஆமா, நானே எவ்வளவோ ஜாட மாடையா எல்லாம் சொல்லி பாத்துட்டேன். அதான் அங்க மண்டையில மூளை இருந்தா தானே ஏறும். ஆனாலும் நீ என்ன ரொம்ப டேமேஜ் பண்றடி. நானும் போனா போது பச்சை உடம்பு காரின்னு விட்டு வச்சிருக்கேன். இல்லனா ஆமா, ஆனா ஒன்னா எல்லாரும் இந்த டைலக்க தூக்கிட்டு வந்துருங்க. போங்க விஸ்வா, நான் செம்ம கடுப்புல இருக்கேன், நீங்க வேற என்று அவனிடம் கத்திக் கொண்டிருக்க, அப்பொழுது ஆதியின் கார் அங்கு வந்து நின்றது. அதை பார்த்த விஸ்வாவும் கவிதாவும் அதுவரை அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்ததை மறந்துவிட்டு அவர்கள் காரிடம் இறங்கி ஓடினர். வைஷுவும் ஆதியும் அவளுக்கு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு இறங்க, போட்டோகிராஃபரும் வீடியோகிராஃபரும் ஓடி வந்து அவர்களை போட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுத்துக்கொண்டிருந்தனர். இருவரும் 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வருவதை பார்க்க அவ்வளவு அருமையாக இருந்தது. அதற்கு பிறகு அனு, கார்த்தி, கண்மணி, கௌதமி விஸ்வநாதன், ராமமூர்த்தி என்று அனைவரும் அவர்கள் பின்னே வர அவர்களை குடும்பமாக சேர்ந்து போட்டோவாகவும் வீடியோவாகவும் எடுத்து தள்ளினர். இன்று ஆதியின் வீட்டு விசேஷம் என்பதால் பிரஸில் இருந்தும் ஆட்கள் வந்து அவனை வளைத்து வளைத்து போட்டோ எடுத்துக் கொண்டிருந்தனர்.
பிறகு பார்ட்டி நடக்கும் இடத்திற்கு அவனை அழைத்து செல்ல கவிதாவோ, வாவ் வைஷு, செம்மையா இருக்கீங்கடி நீங்க 4 பேரும். எப்படி ஒரே மேட்சிங்ல ட்ரெஸ் எடுக்க முடிஞ்சது? எல்லாம் அத்தையோட கைவண்ணம். இந்த டைம் எங்களுக்கு ட்ரெஸ் நாங்க சூஸ் பண்ணலப்பா, அத்தையே போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாவ் அத்தை, செம்மையா செலக்ட் பண்ணிருக்கீங்க. உங்கள மாதிரி எல்லாருக்கும் ஒரு மாமியார் கிடைச்சிட்டா ரொம்ப சந்தோஷம். அப்பொழுது அங்கே வந்த கௌசல்யாவோ, வாங்க சம்மந்தி, வைஷு மாப்பிள வாங்க வாங்க. என்ன கவிதா சொல்ற? அப்போ நான் உனக்கு நல்ல மாமியார் இல்லையா? ஐயோ அத்தை, உங்கள மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கணும். தேடி தேடி பார்த்தாலும் உங்கள மாதிரி இன்னொரு ஆள் கிடைக்குமா? உடனே கண்மணியும், இப்பதான் என்ன சொன்ன, அதுக்குள்ள உன் மாமியார சொல்ற? அப்போ நான் அந்த மாதிரி கிடையாதா? ஐயோ, தெரியாம இவங்க 2 பேருக்கும் நடுவுல சிக்கிட்டேனே. வைஷு, என்ன காப்பாத்துடி. அத நீ வாய விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ நான் என் மாமியார் பக்கம் பேசுவனா இல்ல ஓ மாமியார் பக்கம் பேசுவனா? அடிப்பாவி, நேரம் பார்த்து கால வாரிட்டல்ல, உன்னை வச்சுக்கிறேன் இரு என்றவள் அவர்கள் இருவரிடம் சரணாகதி அடைந்து விட்டாள். அதற்கு பிறகு அவளை பார்த்து சிரித்துவிட்டு அனைவரும் உள்ளே வர, அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த உறவினர்கள், நண்பர்கள், தொழில்துறை சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் அவர்களுடைய குடும்பத்தை முதல் முறையாக பார்த்து வாயை பிளந்தனர். வாவ், ஆதியோட வைஃப் செம்ம அழகா இருக்காங்கல்ல. அதான் 2 பேருக்குமே பிறந்திருக்க குழந்தை கூட அவ்வளவு அழகா இருக்குது. மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது இவங்க 2 பேரோட ஜோடி பொருத்தம். நாம கண்ணே பற்றும் போல இருக்கே என்று பேசிக் கொண்டிருக்க, அதே நேரம் தொழில்துறையில் இருப்பவர்கள் அவர்கள் வீட்டு பெண் பிள்ளைகளையும் அழைத்து வந்திருக்க, அவர்கள் எல்லாம் ஆதியை பச்சையாக சைட்டடித்துக் கொண்டிருந்தனர். வாவ், ஹேண்ட்சம் மேன், எவ்வளோ மேன்லியா இருக்காரு. சோ சார், ஆனா இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன டாட், இவரெல்லாம் இந்த உலகத்துல எங்கதான் இருந்தாரு என் கண்ணுல படாம? என்னமா ஏன் இப்படி சொல்ற? ஆமா, கொஞ்சம் முன்னாடியே இவரை பார்த்திருந்தா நானே கல்யாணம் பண்ணிருப்பேன். இந்நேரம் அந்த இடத்துல நான் இருந்திருந்தா நான் எவ்வளவு லக்கி தெரியுமா என்று பேசிக் கொண்டிருக்க, தன் மகளை பார்த்து சிரித்தவர், இருந்தாலும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, 2 பசங்களும் இருக்காங்க. அதை விட அவரோட ஒய்ஃப பார்த்தல சும்மா தேவதை மாதிரி இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது வேற யாரையும் அந்த மனுஷன் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு, புரியுதா? என்ன டாடி, எனக்கு எவ்வளவு சேடா இருக்கு தெரியுமா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது. எனக்கு இந்த ஆதி மாதிரியே தான் ஒரு மாப்பிள்ள பார்க்கணும். வேற யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சரிடா செல்லம், உனக்கு இதே மாதிரியே ஒரு மாப்பிள்ளை பாக்குறேன். ஓகே டாடி, தேங்க்யூ சோ மச் என்றவள் அப்பொழுதும் அவனிடமிருந்து கண்ணை விலக்கவில்லை. அப்பொழுது கௌசல்யா கண்மணி எல்லாம், சரிங்க சம்மந்தி, நம்ம ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? வந்தவங்க எல்லாரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேக் கட்டிங் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் அவங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகே அத்த, ரெடி தான் என்றவன் 2 குழந்தைகளையும் கேக் முன்னால் தூக்கி கொண்டு வந்து நிற்க, ஆளுக்கு ஒரு குழந்தையின் கையை பிடித்து கேக்கை கட் பண்ண அனைவரும் கைத்தட்டி ஆரவாரமாக குழந்தைகளை உற்சாகப்படுத்தினர். அதில் குழந்தைகளோ சந்தோஷமாக சிரித்துக் கொண்டிருக்க, பின்பு கேக் கட் செய்து 2 குழந்தைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டவர்கள். பின்பு வைஷு ஆதிக்கும், ஆதி வைஷுவிற்கும் ஊட்டிவிட்டான். இதை பார்த்தவர்கள் அனைவருக்கும் வைஷுவை பார்த்து கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருந்தது. ஆண்கள் அனைவரும் ஆதியை பார்த்து பொறாமைப்பட்டனர். இந்த ஆதிசாருக்கு பாத்தியா இவ்ளோ அழகான ஒரு மனைவி கிடைச்சிருக்காங்க. அதான் இவ்ளோ நாள் இவங்களை இவரு வெளியிலேயே காட்டாம வச்சிருந்திருக்காரு. இப்பவும் குழந்தைங்களோட பர்த்டேங்கிறதுனாலதான் இவங்க ஃபேமிலிய இன்ட்ரோடியூஸே பண்ணிருக்காங்க. இல்லனா இப்படி ஒரு அழகு தேவதை இவர் வாழ்க்கையில இருக்கிறது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆமாண்டா மச்சான், இன்னைக்கு இந்த பார்ட்டில நிறைய பொண்ணுங்களோட ஹார்ட் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாண்டா, அது மட்டும் இல்லாம நிறைய பசங்களோட ஹார்ட்டும் பிளாஸ்ட் ஆகும். வைஷு மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா யாரால ஏத்துக்க முடியும் சொல்லு? டேய், இருந்தாலும் அவங்க ஆதி சாரோட வைஃப், கொஞ்சம் மரியாதையா பேசு. ஓகே ஓகே, ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல அப்படி சொல்லிட்டேன். இருந்தாலும் வைஷுக்கு இவ்ளோ சீக்கிரம் கல்யாணம் ஆயிருக்க கூடாதுடா என்று இப்படியே அனைவரும் அவர்கள் ஜோடியை மாற்றி மாற்றி புகழ்ந்து கொண்டிருக்க, இதை அறியாதவர்களோ குழந்தையின் பிறந்த நாளை சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருந்தனர். வந்திருந்தவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு
பரிசு பொருட்களை கொடுக்க பிறகு அங்கிருந்த மைக்கை வாங்கிய ஆதியோ, ஹலோ ஆல், எங்க குழந்தைங்களோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க முன்னாடி என் குடும்பத்தை அறிமுகப்படுத்துறத நினைச்சு நான் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றேன். இவங்க என்னோட அம்மா கண்மணி, இது எங்க அப்பா விஸ்வநாதன், இவங்க என்னோட சித்தி கௌதமி, இவரு என்னோட சித்தப்பா ராமமூர்த்தி, அப்புறம் இது என்னோட ஒரே தங்கச்சி அனு, இவர் அனுவோட ஹஸ்பண்ட் கார்த்திக், ஃபைனலா இவங்க என் மனைவி வைஷ்ணவி என்று அனைவருக்கும் அறிமுகப்படுத்தி விட்டு, கண்டிப்பா எல்லாருமே பார்ட்டியில இருந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போகணும். யார் யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ திருப்தியா சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங் என்றவன் மைக்கை வைத்துவிட்டு மீண்டும் வைஷுவிடம் வந்து, வைஷு, இங்க இருக்க எல்லாரோட கண்ணும் உண்மையில தாண்டி இருக்கு. தப்பா சொல்றீங்க ஆதி, அந்த பக்கம் திரும்பி பாருங்க, அந்த சைடு இருக்க பொண்ணுங்க மொத்தமும் உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன என்றவன் வேகமாக திரும்பி பார்க்க அவள் கூறியது போலவே அனைவரும் அவளை முழுங்குவது போலவே பார்த்து கொண்டிருந்தனர். என்ன இந்த பொண்ணுங்க, எனக்கு கல்யாணமாகி குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சோம் இப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹலோ பாஸ், சைட் அடிக்கிறது அவங்களோட உரிமை, ஆனா எனக்கு அது பிடிக்கலையே. அதுக்கு நீங்க வீட்டை விட்டு வெளியே வராம இருக்கணும். இப்ப பாருங்க, எனக்கு கூட தான் எவ்வளோ பசங்க சைட் அடிச்சிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் நான் கோவப்பட்டுட்டா இருக்கேன் என்றதும் வேகமாக ஆண்கள் இருக்கும் பக்கம் திரும்பி பார்க்க அனைவருமே வைஷுவை ஏக்கமாக ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர். அதை பார்த்தவனுக்கு கைகள் முறுக்கேற கோபம் கண்களில் அப்பட்டமாக தெரிந்தது. அதை பார்த்தவளோ, ஹலோ பாஸ், உங்களை பார்க்கும்போது என்ன பார்க்க மாட்டாங்களா? உன்னை யாரும் இந்த மாதிரி பாக்குறது எனக்கு பிடிக்காது. அதுக்காக எல்லார்கிட்டயும் போய் என் பொண்டாட்டிய பாக்காதீங்கன்னு சண்டையா போட முடியும்? இந்த மாதிரி பப்ளிக்கா ஒரு இடத்துக்கு வந்தா எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. அதுக்காக என்ன காலம் ஃபுல்லா வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிப்பீங்களா? வைஷு, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன பாக்குறவங்க பாத்துட்டு போறாங்க, நமக்கு என்ன வந்துச்சு? நீங்களும் நானும் அதை கவனத்துல எடுத்துக்கிட்டாதான் பிரச்சனை, கண்டுக்காத வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, எங்க நம்ம 2 பசங்களும்? அது அம்மாவும் சித்தியும் தூக்கிட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா? இப்போ பொண்டாட்டி நான் தனியா இருக்கேன். என்ன பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டீங்களா? என்ன கூட்டிட்டு போய் ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? உனக்கு பசிக்குதாடி? சரி வா என்று அவள் கரத்தை தன் கரத்தில் கோர்த்து கொண்டு அங்கே பஃபே நடந்து கொண்டும் இடத்திற்கு சென்று அவளுக்காக ஒவ்வொரு ஐட்டத்தையும் தேர்ந்தெடுத்து பிளேட்டில் நிரப்பிக் கொண்டு வந்து அங்கிருந்த டேபிளில் வைத்தவன், சரி வா உட்காரு என்று கூறிவிட்டு அந்த உணவை அவனே ஸ்பூனில் எடுத்து அவளுக்கு ஊட்டி விட போக, அதை என்ன பண்றீங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டிக்கு நான் ஆசையா ஊட்டி விடுறேன், இன்னைக்கு நீ நான் ஊட்டுறது தான் சாப்பிடணும் என்று கூறிவிட்டு அவளுக்கு ஊட்ட அவளும் மறுபேதும் சொல்லாமல் வாங்கி கொண்டாள். அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மற்ற ஜோடிகளுக்கு கொஞ்சம் பொறாமையாகத்தான் இருந்தது. அங்கிருந்த ஒரு ஜோடியில் அந்த பெண்ணும், பாருங்க, ஹஸ்பண்ட்னா இந்த மாதிரி இருக்கணும், கொஞ்சம் மச்சம் பார்த்து கத்துக்கோங்க என்று அவர்கள் பக்கத்தில் இருந்த கணவர்களை திட்டிக் கொண்டிருக்க, அவர்களோ, ஐயோ, இந்த ஆதிசார் இப்படி எல்லாம் பண்ணுவாருன்னு எனக்கே இன்னைக்கு தாண்டி தெரியும். அவர் எவ்வளவு கெத்து தெரியுமா? தேவையில்லாம யார்கிட்டயும் பேச கூட மாட்டார். அவ்வளோ வீராப்பா சுத்துற மனுஷன் இப்படி பொண்டாட்டிக்கு உட்காந்து ஊட்டி விடுவாருன்னு நான் என்ன கனவா கண்டேன். இவர் எப்படியெல்லாம் இருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா இந்த பார்ட்டிக்கே உன்னை கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். அட பாவி மனுஷா, அப்பவும் அவரை மாதிரி இருக்க ட்ரை பண்றேன்னு சொல்லாம என்ன இந்த பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்திருக்கவே மாட்டேன்னு சொல்றியா? வாடா வா, இன்னைக்கு வீட்டுக்கு வா, உன்னை வெளியிலேயே படுக்க வச்சிடுறேன். ஐயோ அப்படியெல்லாம் செஞ்சிடாதடி, அப்புறம் உன் புருஷன் பாவம் இல்ல. ஆமா, ரொம்ப பாவம், பேசாம எட்ட போங்க என்று திட்டிக் கொண்டிருக்க அதையெல்லாம் அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தனர். இது எதையுமே கவனிக்காத ஆதியும் வைஷுவும் அவர்கள் காதல் செய்வதிலேயே மூழ்க தொடங்கிவிட்டனர். பிறகு வந்திருந்தவர்கள் அனைவரும் ஒவ்வொருவராக கிளம்பி சென்று கொண்டிருக்க கடைசியாக குழந்தைகளை நிறைய புகைப்படங்களை எடுத்தனர். அப்புறம் ஆதி, வைஷு, பிறகு குடும்பத்தார் மொத்த பேரையும் வளைத்து வளைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். ஒரு வழியாக அனைவருமே கிளம்பி முடித்திருக்க இப்பொழுது இவங்க குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே அந்த ஹோட்டலில் இருந்தனர். கண்மணி வந்து, ஆதி, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாமா? ஏன்னா குழந்தைங்களுக்கு சுத்தி போடணும்பா
இன்னைக்கு வந்திருந்தவங்க மொத்த கண்ணும் நம்ம பசங்க மேலதான் இருக்கும். சரிங்கம்மா, கிளம்பலாம் என்றவன் அங்கிருந்தவர்களை பார்க்க, அப்ப நம்ம கிளம்பலாமா என்று கூறிவிட்டு பின்பு கௌசல்யா, சுரேஷ், ஹரி, பிரியங்கா, விஸ்வா, கவிதா என்று அனைவரும் புறப்பட கல்யாணியும் கணேசன், பிரசாந்த் மூவரும் புறப்பட்டு சென்றனர். அதற்கு பிறகு மாலதி, மகேஷ் புறப்பட கார்த்தியும் அனுவும் இவர்களுடன் சேர்ந்து ஆதியின் வீட்டிற்கு சென்றனர். வீட்டிற்குள் நுழைவதற்கு முன்பே வைஷுவையும் ஆதியையும் வாசலிலேயே நிற்க வைத்தவர் வேலைக்கார பெண்மணியை அழைக்க அவர் பூசணிக்காயை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து ஆதி, வைஷு மற்றும் 2 குழந்தைகளுக்கும் சேர்த்து சுற்றி போட, அடுத்தது இன்னொரு பெண்மணி தேங்காயில் கற்பூரத்தை ஏற்றி சுற்றி போட்டார். பிறகு ஆரத்தி கரைத்து சுற்றி போட்ட பிறகே அவர்களை உள்ளே அழைத்து செல்ல, என்னம்மா இன்னைக்கு இவ்ளோ சுத்தி போடுறீங்க? ஆமாப்பா, ஒரு கண்ணு போல இருக்காது குழந்தைங்களுக்கு. அதுவும் என் பையனையும் மருமகளையும் பார்த்து எவ்வளவு பேர் கண்ணு போட்டிருக்காங்க. குழந்தைங்களை மட்டும் சுத்தி போட்டா சரி வராது இல்லையா? அதான் உங்களுக்கும் சேர்த்து. சரிப்பா, குழந்தைங்க 2 பேரும் எங்க கூடவே இருக்கட்டும். இன்னைக்கு பார்ட்டியால அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க. அநேகமா சீக்கிரம் தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க என்று கூற அவனும் மறுபேச்சு பேசாமல் சரிங்கம்மா என்று கூறிவிட அவரவர்கள் அறைக்குள் நுழைந்து கொள்ள, அப்பொழுது வைஷ்ணவியை பார்த்த ஆதி, வைஷு, shall we start now என்று கேட்க அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அதில் அவள் முகமெல்லாம் குப்பென்று வெட்கத்தில் சிவந்து விட, என்னடி ஆரம்பிக்கலாமான்னு கேட்டதுக்கே இவ்ளோ வெக்கப்படுற? சி பூங்காதி, நட்ட நடு ஹால்ல நின்னுக்கிட்டு என்ன பேச்சு பேசுறீங்க? அடியே, இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாம ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்கேண்டி. நீ வேற இவ்ளோ அழகா என் முன்னாடி வந்து நின்னு என்ன ரொம்ப வெறியேத்திட்ட. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் லேட் பண்ண மாட்டேன் என்றவன் அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் பட்டென்று அவளை தன் 2 கைகளிலும் ஏந்தி கொண்டு மேலே படியேறி சென்றான். ஐயோ என்ன ஆதி, வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லாம் பாக்குறாங்க, விடுங்க. பாக்கட்டும், ஏன் பொண்டாட்டிய நான் தூக்கிட்டு போறேன். அவங்க பார்த்தா எனக்கு என்ன, பாக்காட்டி எனக்கு என்ன? இருந்தாலும் எனக்கு வெக்கமா இருக்குது இல்ல. அவங்க தாண்டி வெக்கப்படணும். புருஷன் பொண்டாட்டி அன்னோன்யமா இருக்கிறத நின்னு பாக்குறதுக்கு நீயே வெக்கப்படுற என்று பேசிக்கொண்டே அவளை அறைக்குள் தூக்கி வந்தவன் கதவை காலால் அடித்து சாத்திவிட்டு மெத்தையில் படுக்க வைத்து ஒரு நொடி கூட தயங்காமல் பட்டென்று அவள் கட்டியிருந்த சேலையை கழட்டி தூக்கி எறிந்தான். ஆதி, அதுக்குன்னு இவ்ளோ ஃபாஸ்டாவா இருப்பீங்க? நான் தான் சொன்னேனடி என்றவன் அவனுடைய டையை லூஸ் செய்துவிட்டு கழட்டி எறிந்தவன் கோட்டையும் கழட்டி தூக்கி போட்டு விட்டு ஷர்ட் பட்டனை கழட்டும் பொழுது அவளுக்கு வெட்கமாகி போனது. தன் கைகளை எடுத்து கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டவள், ஆதி எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. ஆமா, இன்னைக்குதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிருக்குது, நீ வெக்கப்படுறதுக்கு. போடி, இன்னும் எத்தனை நாள் போனாலும் நீ இப்படி வெக்கப்பட்டுக்கிட்டே தான் இருப்ப. அதெல்லாம் பார்த்தா வேலைக்கே ஆகாது என்றவன் வேகமாக அவள் மேல் வந்து படர தொடங்க அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இன்றைக்கு அவனுடைய வேகம் கொஞ்சம் அதிகமாக இருப்பது போல் உணர்ந்து கொண்டவள் அவனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் துடித்துக் கொண்டிருந்தாள். முழுவதுமாக அவளை இதழ்களால் ருசித்து பார்த்தவன் அவன் இதழ் தொட்ட இடங்களில் எல்லாம் இப்பொழுது கைகளை வைத்து வருடி பார்க்க அதில் கூச்சத்தில் பெண் அவளின் உடலோ நெளிந்து கொண்டே இருந்தது. அதை கண்டதும் அவனுடைய மோகம் பொங்கி தவிக்க, இதுக்கு மேல அவளை ஆட்கொள்ளாமல் இருக்க முடியாது என்று நினைத்தவன் அடுத்த நிமிடமே அவளுக்குள் தன்னை புகுத்தி கொண்டான். அவனுடைய இந்த அதிரடியான ஆட்டத்தில் பெண் அவளோ கொஞ்சம் பதறித்தான் போனாள். அப்பொழுதுதான் அவள் ஒரு விஷயத்தை உணர்ந்தாள். ஆதி இன்று எந்த விதமான பாதுகாப்பு கவசத்தையும் போடாமல் தன்னிடம் நேரடியாக அணுகுவது அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இருந்தாலும் அவன் மனதில் என்ன இருக்கிறது என்று புரியாமல் பேதையவள் குழம்பி தவித்தாள். ஒருவேளை ஏதோ ஒரு ஞாபகத்துல மறந்திருப்பாரோ என்று நினைத்தவள் ஆதியையே பார்க்க அவள் பார்வையின் வீச்சை தாங்க முடியாதவன், என்னடி என்று கிரக்கமாக கேட்க, நீங்க எதையாச்சும் மறந்துட்டீங்களா? நான் எதையும் மறக்கல, எல்லாம் கரெக்டா தான் பண்றேன், நீ பேசாட்டிக்கு அமைதியா இரு என்றவன் நீண்ட நேரமாக அவளை விடாமல் கசக்கி பிடிந்து எடுத்து விட்டான். ஒரு கட்டத்தில் இருவருக்குமே அலுப்பாக மெதுவாக அவள் பக்கத்தில் சரிந்தவன் அவளை இழுத்து தன் மார்பில் போட்டுக்கொண்டு, இன்னைக்கு உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குல்லடி? ஆமா ஆதி. சரி, நீ தூங்கு, எதா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம்.
என்றவள் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அவன் மார்பில் தன் தாடையை பதித்து அமைதியாக உறங்கிவிட்டாள். அவள் நெற்றியில் தன் இதழை பதித்தபடியே அவனும் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு உறங்கத் தொடங்கினான். நடு இரவு நேரத்தில் திடீரென்று வைஷுவின் மேல் ஏதோ பாரம் அழுத்துவது போல இருக்க மெதுவாக கண் வெடித்து பார்த்தவளுக்கு தன் கணவன் தன்னை மீண்டும் அந்த நேரத்திலும் நாடுவதை புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கு எதுவும் மறுப்பு சொல்லாதவள் போல அவனை இறுக்கமாக அணைத்துக் கொள்ள அவனும் இந்த முறை அவளிடம் மென்மையிலும் மென்மையை மட்டுமே காட்டிக் கொண்டிருந்தான். இந்த மென்மை கூட வைஷுவிற்கு மிகவும் பிடித்துவிட்டது. ஒரு சின்ன சலிப்பு கூட இல்லாமல் தன் கணவனை முழுதாக தாங்கிக் கொண்டாள். ஆனாலும் இந்த தடவை முதல் தடவை போல இல்லாமல் நீண்ட நேரமாக அவளை ஆட்கொண்டு கொண்டே இருந்தான். விடுவதற்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது என்னும் பட்சத்தில் அவளை விட்டு மெதுவாக பிரிந்தவன், இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு வரலனாலும் பிரச்சனை இல்லை, ஓகேவா என்று கூற அவளோ, இட்ஸ் ஓகே ஆதி, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், சரி என்றவன் மீண்டும் அவளை தன் மார்பின் மேல் போட்டுக்கொண்டு கண்ணை மூடினான். ஆனால் வைஷு தூங்காமல் அவன் மார்பில் இருந்து தலையை மெதுவாக நிமிர்த்தி அவன் கண்களை பார்க்க, என்னடி என் புருஷனுக்கு என் மேல இதே மாதிரி எப்பவும் ஆசை இருந்துகிட்டே இருக்குமா, இல்ல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் குறைஞ்சு போயிடுமா? என் பொண்டாட்டி என் கண்ணுக்கு இப்ப வரைக்கும் ஒரு நாளும் புதுசு புதுசா வித்தியாசமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. என்னோட ஆசைகளும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்குதே தவிர குறைஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. அது என்னுடைய இந்த நடவடிக்கையிலேயே உனக்கு தெரிஞ்சிருக்குமே. ஆமாதி, எனக்கு தெரியுதுதான். இருந்தாலும் ஒரு சின்ன பயம், கொஞ்சம் வருஷம் போனதுக்கு அப்புறம் என்ன நீங்க இதே மாதிரி கண்டுக்க மாட்டீங்களோ என்று கேட்க, சான்ஸே இல்ல, உனக்கு தலை நரைச்சாலும் சரி, உன்னை விடுற மாதிரி எனக்கு ஐடியாவே இல்ல என்றதும் பெண்ணவளுக்கு வெட்கமாகி போய்விட்டது. அவன் மார்பில் தன் முகத்தை புதைத்து அங்கு இதழால் ஒரு அழுத்தமான முத்தத்தை கொடுக்க அதை கண்மூடி ஏற்றுக்கொண்டவனோ, காலம் முழுக்க நான் வாழற நாள் ஃபுல்லா இதே மாதிரியே சந்தோஷமா ஒவ்வொரு நாளும் நம்ம இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு தூங்கணும் என்று அவன் பேசியதை கேட்பதற்கு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஆனாலும் ஆதி, எனக்கு ஒரு டவுட். நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். என்ன, இன்னைக்கு சேஃப்டி எதுவுமே யூஸ் பண்ணாம டைரக்டா உன்னை அப்ரோச் பண்ணிட்டேனே, அதை தானே கேட்க போற? ஆமா ஆதி, அதான் குழந்தைங்களுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சுல்ல, இதுக்கு மேல நமக்கு இன்னொரு பேபி வந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனா கன்ஃபார்மா இந்த பேபி பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு ஃபேமிலி பிளானிங் நான் பண்ண சொல்லிடுவேன். அதுக்கு மேல நமக்கு குழந்தைங்க வேண்டாம். ஏன் ஆதி இப்படி சொல்றீங்க? போதுண்டி, ஏற்கனவே 1க்கு 2 இருக்கு. இப்போ இன்னொரு குழந்தையும் ஆசைக்கு பெத்துக்கிட்டோம்னாலும் போதும். அவங்கள நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி கரசித்தாலே போதும். சரி, ஆனாலும் இப்போ நம்ம பண்ணதுக்கு நமக்கு கண்டிப்பா பாப்பா வருமா? அது நம்ம கையில என்ன இருக்குதுடி, நடக்கணும்னு இருந்தா நடக்கும். அத பத்தி நீ எதுவும் யோசிக்காத. இனிமே நினைச்ச நேரத்துல எப்ப வேணாலும் உன்னை என்னால அப்ரோச் பண்ண முடியும். எதையும் தேடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்ல என்று கூற, முதலில் அதற்கு அர்த்தம் புரியாமல் முடித்தவள் அதற்கு பிறகுதான் அவன் சொல்ல வரும் அர்த்தம் கண்டு வெட்க புன்னகையோடு, சி போங்காதி என்று மீண்டும் அவன் மார்புக்குள் தஞ்சம் புகுந்து விட்டாள்.